ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என் பையனுடைய பர்த்டே மினி விலாக் தான். பர்த்டே முன்னாடி நாளே பர்த்டே நினைவில்லைன்னு சொல்லி ஒரே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே. சரி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்சாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு அவனுக்கு பிடிச்ச 65க்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி செய்யலாம்னு தான் யோசிச்சேன். ஆனால் இப்போ தான் பக்ரீத்க்கு சாப்பிட போகிறோம், அதனால நெய் சோறு சிம்பிளாக வச்சிடலான்ட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட காலி ஆயிடுச்சு, அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருந்தது. நான் இன்னொரு பக்கம் வந்து கீ ரைஸ்க்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் புதினா லீவ்ஸும் அந்த கிரேவியில் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கீ ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷன் இது. சிக்கன் இதில் கொட்டிட்டு இந்த பாத்திரம் பத்தலைன்னு நான் இன்னொரு அந்த குக்கர்லேயே வந்து ஷிஃப்ட் பண்ணி கொதிக்க வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தது. இந்த பாத்திரத்தை நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு அது வேகட்டும் மெதுவான்ட்டு. அப்புறம் கீ ரைஸ் தாளிக்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் எண்ணெய், கீ எல்லாமே போட்டுட்டு ஸ்பைசஸும் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம எவ்வளோ அரிசியோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றி வச்சுக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சதும் அதில் வந்து அரிசியை போட்டுடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு எப்படி தம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் தம் கொடுத்துடணும். கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நல்லா தம்முக்கு விட்டுடலாம். இந்த மாதிரி தவா வச்சு தான் நான் தம்முக்கு விட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்துருச்சு. அப்புறம் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனையும் நான் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். என் பையன் ஆக்சுவலாக வந்து வெளியே போய் சாப்பிட்லான்னு தான் சொல்லியிருந்தான். வெளியெல்லாம் வேணாம், நானே செய்கிறேன், எல்லாரும் ஒன்றா உட்காந்து வீட்டிலே சாப்பிட்லான்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். எல்லாரும் நல்லா ஒன்றா உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டோம். இவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு சர்ப்ரைஸாக கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணாரு. 1400 உண்மையிலே ரொம்ப ஒர்த்து. கேக் கட்டிங் பிளானே இல்லை, ஆனால் சர்ப்ரைஸாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கேக் கட் பண்ணது அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். நம்ம குழந்தைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.